உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என்னடி அத்தை அதுக்குள்ள உறங்கிட்டாங்க? தெரியலையே. அத்தையை எழுப்பு, சொல்லிட்டு போலாம். அம்மா அம்மா. ஆ வாமக்கா. எதுக்குமா இங்கே படுத்து உறங்கிட்டு இருக்கிய? ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே. உறங்கணும்னு படுக்கல இலக்கியா. காற்று நல்லா வருவேன்னு செத்த படுத்தேன், அந்த ஆளை கண்ணு அரண்டுட்டு. சொல்லுங்க. அத்தை, நானும் இவளும் ஃப்ரெண்டுக்கு வளகாப்புன்னு சொன்னேன்ல, அங்கே போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன போகணுன்னா காலையிலேயே கிளம்புனா நான் என்ன சொல்ல போகிறேன்? நேற்று ராத்திரியிலேருந்து ஒழுங்காக சாப்பிடல. கேட்டால் வயிறு வலிக்கு அதை வலிக்குங்க, மருந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேக்கா. காலையில் எலும்பே இல்லை. கேட்டால் இன்னைக்கு காலேஜுக்கு போகலன்னு மட்டும் சொல்லிட்டு படுத்து கிடந்தா. நானும் எழுப்பி பார்த்துட்டு கோவத்தில் தான் அந்தால விட்டுட்டேன். நீ வந்து சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. முந்தையே சொல்லி ரெடியாக வேண்டியதானே. அது அவள் மறந்துட்டாலாம் அத்தை. இன்னைக்கு தான் வளகாப்புன்னே நினைவில்லை போல. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி தான் காலேஜுக்கு போகாமல் லீவ் போடலான்னு நினச்சிருக்கா. நான் வந்து ஞாபகப்படுத்தின பிறகு தான் அவளுக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதே ஞாபகம் வந்திருக்கு. ஆமாம்மா, முத்து சொல்கிற மாதிரி மறந்துட்டேன். அப்படி என்னத்தான் மறக்குதோ போ. இந்த வயசுலேயே நாங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் நினைவு வச்சுருக்கோம். வயசு பிள்ளைகளுக்கு எல்லாம் மறக்குதான். திங்கிற தீனி ஒன்றும் சரியில்லை. சத்தானது என்ன கொடுத்தாலும் திங்கிறது கிடையாது. பிறகு இப்படி தான் எல்லாம் மறக்கும். சரி, நேர காலமாக போயிட்டு வாங்க. சரிம்மா. சின்ன வயசுலேருந்து இலக்கியாவும் முத்துவும் தான் ஒன்று மண்ணா சுற்றிக்கிட்டு இருந்தாவ. இன்னைக்கு முத்துக்கும் கல்யாணம் ஆயிட்டு அவளும் ஒரு குடும்பம் பண்ணுறவளாக ஆயிட்டா. இன்னைக்கு பிள்ளைகள் ரெண்டும் அவ்விய ஃப்ரெண்டு யாருக்கோ வளகாப்புன்னு போகிறாவ. அதிரா படிக்கும் போச்சுலேருந்தே நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருந்த பிள்ளை. அதே மாதிரி படித்து முடித்து சென்னையில் போய் வேலை பார்த்தா. பிறகு எதிர்பார்க்காம கல்யாணமும் நடந்துட்டு. ஆனால் இலக்கியா படிப்புலலாம் ஆர்வம் இல்லை, ஏதோ படிப்பொன்னு தான் இருக்கா. சரி, காலகாலத்தில் அவளுக்கும் சீக்கிரம் மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கணும். அவள் படிப்பு தான் இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிருமே. முடிஞ்ச பிறகு நல்ல பையன் கையில் ஒப்படைச்சிட்டோம்னா எனக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். எப்படியோ 3 பிள்ளைகளை பெற்றேன், 2 பிள்ளைகளை கரை சேர்த்துட்டேன். இவளையும் நல்லபடியாக கரை சேர்த்துட்டேன்னா எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். நல்லவன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். இவளுக்காக பிறந்தவன் எங்கே இருக்கானோ தெரியலப்பா. என்னடி முத்து, டைம் ஆகிட்டே இருக்கு. மாமாவை வேற காணோம். நீ வர சொன்னியா இல்லையா? நான் வர சொல்லாமலாம் உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அண்ணன் வந்துட்டு இருப்பாங்க, வந்துருவாங்க. சரிடி. அதோ அண்ணனே வந்துட்டாங்க. ஏங்க ஏங்க இங்க பாருடி. இத்தனை கோடி ஜென்மம் உயிர் வந்தது உன்னையும் தேடி. ஒப்பனை ஏதும் இல்லா உனை விட்டெங்கு சென்றிடும் ஓடி நாடி உன்னை கூடி வரும் இன்பத்தில் போறேனே ஆடி. ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன? இலக்கியம்மா, வீட்டில் என்னாச்சு? எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பொய் சொல்லாத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ மறைக்காம சொல்லு. அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்க முடியும். நான் கஷ்டப்படுவேன் எதையும் மறைச்சேன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு. இல்லை மாமா, உண்மையாகவே ஒன்றும் நடக்கல. நடந்தா நான் சொல்லாமல் இருப்பேனா? உண்மையை தானே சொல்கிறேன். நிஜமாக உண்மையை மட்டும்தான் மாமா சொல்கிறேன். எதுவும் ஆகலை. நானும் பயந்துட்டே தான் போனேன். அண்ணன் வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சொல்லிடுவானோன்னு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அண்ணனுக்கும் அன்னைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவன் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை மாமா. ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நான் பேச போனால் கூட விலகி போகிறான். என்னை ஏதாவது சங்கடப்படுற மாதிரி திட்டுறான். நான் ஒரு 2-3 தடவை போய் பேச ட்ரை பண்ணேன். அவன் கோவத்திலே இருந்தான். அதான் நான் விட்டுட்டேன். இங்கே பாருமா, யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கோவம் வரதான் செய்யும். உங்கள் அண்ணன் கோவம் நியாயம்தான். நான் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும் தான். ஆனால் அவர் உன்னை அடிப்பான் அது இதுன்னு சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னதான் அவரும் அண்ணனாக இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நான் கோவத்தில் அப்படி பேசிட்டேன். இதுக்காக உங்கள் அண்ணனை நான் நேரில் பார்த்து நிச்சயம் சாரி கேட்குறேன். உங்கள் அண்ணன் நம்ம லவ் புரிஞ்சுக்கிற மாதிரி பொறுமையாக எடுத்து நான் பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? இப்போதைக்கு வீட்டுக்கு எதுவும் தெரியலல்ல, தைரியமாக இரு. இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு எக்ஸாம் வந்துடும். அந்த எக்ஸாம் மட்டும் நீ எப்படியாவது முடிச்சிரு. நல்லபடியாக எழுதி முடிக்கணும். நடந்த விஷயத்த அதை இதுன்னு போட்டு மனசை குழப்பக்கூடாது, சரியா? நீ எக்ஸாம் முடி. நான் அதுக்குள்ளே எங்கள் வீட்லேயும் பேசி நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம கல்யாணம் நடக்கும், சரியா? நீ எதுக்கும் பயப்படாத. வீட்டில் தெரிஞ்சாலும் ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே எனக்கு சொல்லுமா. சொன்னால் தானே எனக்கு தெரியும். அம்மா, உன் ஃபோன் என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மாமா. நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? நீ ஈவினிங் போனதுலேருந்து கால் ட்ரை பண்ணுற, ஸ்விட்ச் ஆஃப்னு மட்டும்தான் வருது. காலையில் வரைக்கும் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், எதுவுமே ரீச் பண்ண முடியல. உனக்கு அங்கே என்ன பிரச்சனையோ என்னமோ ஏதோன்னு
நான் இங்கே பைத்தியக்கார மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேம்மா. என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. நைட்டே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரலாமான்னு கூட நினச்சேன். அதனால இன்னும் பிரச்சனையாயிடக்கூடாது, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தோடனே உன்னை ரொம்ப திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. அச்சோ, சாரி மாமா. எனக்கு தெரியும் எப்படியும் நீங்கள் கூப்பிடுவீங்க, ஸ்விட்ச் ஆஃப்னு வரும், என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் பயப்படுவீங்கன்னு தெரியும். ஆனால் என்கிட்ட சார்ஜர் இல்லை மாமா. அண்ணனோட சார்ஜரும் என்னோட சார்ஜரும் தான் ஒரே டைப்பு. வீட்டில் எல்லாத்தோடதும் வேறு டைப் சார்ஜர். அண்ணனோடது தான் நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவனுக்கு தான் நம்ம விஷயம் தெரிஞ்சு கோவமாக இருக்கான். இந்த சமயத்தில் நான் போய் ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னு சார்ஜர் கேட்டேன்னா உங்ககிட்ட பேசுகிறக்காக தான் கேட்குறேன்னு அவனுக்கு நிச்சயம் தெரியும். ஒருவேளை கோவத்தில் என் ஃபோனை பிடுங்கி வச்சிருவானோ, இல்லை ஃபோனை எதுவும் தூக்கி போட்டு உடச்சிருவானோங்கிற பயத்தில் தான் அவன்கிட்டையும் கேட்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல மாமா. எப்படி வெளியே போகிறது, நடந்தது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, எப்படி பார்க்குறது ஒன்றும் தெரியல. அண்ணன் காலையில் கோவமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். நான் சோகமாக வீட்டில் இருந்தேன். முத்து தான் அப்போ வந்தா. இன்னும் முத்துக்கிட்ட போய் பேசினது எல்லாத்தையும் அவள் சொன்னான். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு வளகாப்பு. அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. வீட்டில் நடந்த பிரச்சனையில் அப்படியே இருந்துட்டேன். அவள் அதை தான் காரணமாக சொல்லி அம்மாட்ட பேசி என்ன கூட்டிகிட்டு வந்தா. நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு கொஞ்சம் தள்ளி நின்று வெயிட்டும் பண்ணிகிட்ருக்கா. ஆமாம்மா, ராத்திரியெல்லாம் கொஞ்சம் கூட கண்ணு மூடவே இல்லை. உன்னை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன். உறக்கமே வரல. என்ன ஆயிருக்குமோன்னு என் மனசு கடந்து துடிச்சிட்டே இருந்துச்சு. பிறகுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பேசாமல் முத்துக்கிட்டேயும் ரகுக்கிட்டேயும் சொல்லுவோம் தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். அப்போ தான் முத்து சொன்னான், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னா நான் அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், நான் போய் பார்க்குறேன், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தா. உனக்கு இனிமேல் என்கிட்ட பேச முடியாமல் ஏதாவது பிரச்சனைனா கூட முத்துக்கிட்டையாவது எப்படியாவது சொல்லுமா. முத்து என்கிட்ட சொல்லிடுவான். ம், சரி மாமா. நம்ம கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும். இதுதான் நான் அந்த சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். அந்த சாமி உறுதுணையாக இருந்து நம்மளை சேர்த்து வைக்கணும்னு நான் முழுசாக நம்புகிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. நம்ம 2 பேருக்கும் நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் வர கஷ்டத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கோ நமக்காக. சரி மாமா. ஓய், பயமா இருக்கா? இல்லை, அதான் நீங்கள். நம்ம இலக்கியிட்ட பேசாமல் இருக்கிறது அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு எனக்கும் புரியுது. இருந்தாலும் நான் அந்த இடத்துல அண்ணனா கோவம் மட்டும்தானே பட முடியும். எனக்கு என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் கோவமும் வருது, அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அரவிந்தமா, ஆ, வாதாரணி, இங்கே திரும்பு. சொல்லுமா. என்னாச்சு இவனுக்கு? கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். என்னாச்சுமா? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, நான் நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கேன்னு உன் மூஞ்சிலேயே தெரியுது. சொல்லு, என்ன விஷயம்? நேற்று இலக்கியாவை அங்கே பார்த்துட்டு வந்ததுலேருந்து நீ நீயாவே இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்க. சரி, அந்த விஷயத்தை இப்போ நீ என்ன தான் பண்ணலான் இருக்க? சொல்லு. என்ன பண்ணலான்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பண்ணது தப்பா சரியான்னு கூட தெரியல. நீ பண்ணது தப்பே இல்லை. யாராக இருந்தாலும் நம்ம தங்கச்சி அப்படி பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும். அது இயல்பு தான். அதை நான் எதுவும் தப்பு சொல்லலை. ஆனால் நம்மளும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். லவ்வை பற்றி நமக்கும் நல்லாவே தெரியும். இப்போ உன் தங்கச்சியை மரன்கிட்ட இருந்து பிரித்து வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் அவள் சந்தோஷமாக இருந்துருவான்னு நீ நினைக்கிறியா? சொல்ல அரவிந்தமா. ஆ, அது உன்னால் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் உன்னை மறக்க சொல்லி எவ்வளவோ தடவை திட்டியிருக்காங்க. என்னென்னமோ பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன்னா, இல்லை இவ்வளோ பண்ணுறாங்க நம்ம வீட்டில், எப்படியாவது அவங்க கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்துடணும்னு வைராகியமாக இருந்தனா? சொல்லு. இலக்கியா பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. காதல் தப்புன்னா அதே தப்பு தானே நம்ம 2 பேருமே பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த வயசில் அது வர்றது தான், அது இயல்பு தான். நம்ம வீட்டு பொண்ணு அப்படி பண்ணிட்டான்னா அடுத்து அந்த பையன் நல்லவனா, எப்படிப்பட்டவன், குடும்பம் எப்படி, எல்லாமே நம்ம விசாரிக்கணும் தான். வேற யாரோ ஒரு பையனாக இருந்தால் இந்நேரம் நம்ம அதை விசாரிக்க தான் செஞ்சுருப்போம். ஆனால் அது மாறன் தம்பி. மாறனை பற்றி நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் நல்லாவே தெரியும். அதுலேயும் அத்தையோட அண்ணன் பையன் வேற, அவளுக்கு முறை பையன் தானேன்னு அவன் மேலே கண்மூடித்தனமாக இவ ஆசை வச்சிருக்கலாம். அதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எப்படியோ இவளும் ஆசைப்பட்டுட்டா, அவனும் விரும்பிட்டான். ஆக மொத்தத்தில் 2 பேருமே விரும்புகிறாங்க. மாறன் நல்ல பையன், நம்ம வீட்டு பிள்ளைய நல்லா பார்த்துக்குவான். நீ இலக்கியாட்ட ஒரு அண்ணங்கிற முறையில் கோவப்படுறதெல்லாம் சரிதான். ஆனால் நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கட்டியிருக்க, அதை மனசில் வச்சுட்டு பாரு. இந்த நேரம் நீ அவட்ட கோவப்பட்டு பேசாமல் இருக்க, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு தான் பாரு. எனக்கு எல்லாமே புரியுது.
எனக்கு எதுவும் புரியாம இல்ல. ஆனா என்ன ஆனா? அவ வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தா நான் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. நீ சொன்ன மாதிரி அந்த பையன் நல்லவனா கெட்டவனா எல்லாம் விசாரிச்சு வீட்டில் சொல்லி நானே அவளுக்கு சம்மதம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்ப்பேன். ஆனா இது மாறன். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை தாரணி. எங்க அம்மா அந்த காலத்துல எங்க அப்பாவை லவ் பண்ணி வந்துட்டாங்கங்கிற ஒரே கோவத்தினால தான் இன்னும் எங்க அம்மா வீட்டில் எங்க அம்மாவை சேர்த்துக்கவே இல்லை. எங்க ஆச்சி அத்தை மாமா அவங்க எல்லாம் குடும்பமா பேரன் பேத்தின்னு சந்தோஷமா தான் இருக்காங்க. எங்க அம்மா நாங்க தான் சின்ன வயசுல இருந்து தனியாவே இருந்திருக்கோம். எங்க அப்பாவோட அம்மா மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இருக்காங்க. இத்தனை வருஷமா எங்களை பார்த்து வளர்த்தது எல்லாமே அவங்க தான். எங்களுக்கு இன்னொரு ஆட்சி அங்கதான் இருக்காங்கன்னு பார்க்கணும் போகணும்னு ஆசைதான். ஆனா போக முடியாது. அவங்க இத்தனை வருஷமா எங்களை நேர்ல பார்த்து கூட ஒரு சிரிப்பு சிரிச்சதில்ல. இத்தனை வருஷமா எங்க அம்மா பிரிஞ்சிருக்க காரணமே அந்த லவ் தான். நம்மளும் லவ் பண்ணோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க அம்மா காதலியே இன்னும் ஏத்துக்கல. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆதிராக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் இவ ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. நாங்க பேரம்பேத்தியெல்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ற வயசு வந்துமே அவங்க அந்த கோவத்துல தானே இருக்காங்க. ஆனா எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுல நம்மளை ஏத்துக்குவாங்க, பழைய மாதிரி பேசிடுவாங்க, நம்ம சந்தோஷமா அவங்க கூட இருப்போம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பவும் எப்போ அவங்க வீட்டு பேச்சு வந்தாலும் அவங்க முதல்ல சொல்றது அந்த ஒரு விஷயத்த தான். அவங்களுக்கு மனசுல இருக்க ஒரு கஷ்டம் கவலைன்னா எல்லாம் நம்ம குடும்பத்தோட சேரணுங்கிறது மட்டும்தான். அந்த ஒரு கல்யாணத்தினால குடும்பம் இப்படி பிரிஞ்சிருக்கு. ஆனா இவங்க இப்ப லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. எங்க அம்மா ஆசைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ நாளைக்கு மாறன் தான் வேணும்னு போராடி கல்யாணம் பண்ணாலும் அந்த வீட்டுல அவளால வாழ முடியும்னு நினைக்கிறியா? பெத்த பொண்ணு கூட பிறந்த தங்கச்சி அப்படிங்கிற உறவையே அவங்க ஏத்துக்கல. என் தங்கச்சி எப்படி ஏத்துக்குவாங்க? அந்த வீட்டுக்கு போய் என் தங்கச்சி நாளைக்கு கஷ்டப்படுவாளே. அவளை கட்டி கொடுத்து அவன் நிம்மதியா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அந்த நிம்மதி அவளுக்கு இல்லைங்கும் போது என்னால மனசார அவனை கட்டிட்டு போன்னு சொல்ல முடியல. அதனாலதான் கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவட்ட பேசாம இருக்கு. அரவிந்தம்மா, நீ சொல்கிறது எல்லாம் சரிதான். அவள் அங்கே போனால் அவளை பார்த்துக்குவாங்களா, அவங்க குடும்பம் அப்படி எல்லாம் ஓகே. இப்போ அவள் லவ் பண்ணிட்டா, அவளை பிரிக்க முடியாது. பிரித்து இன்னொருத்தனை கட்டி கொடுத்தாலும் அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டா. அவளை எப்படி சேர்த்து வைக்கலான்னு தான் நம்ம யோசிக்கணும். ரெண்டு குடும்பத்தையும் நம்ம எப்படி சேர்க்கலாம், என்ன பண்ணலாம், அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அவள்கிட்ட பேசாமல் இருக்கிறதோ, அவளை திட்டுறதோ, அவளுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வேறு பையனை கட்டி கொடுக்குறதோ, இது எதுவுமே அதுக்கு தீர்வாகாது. நீயே பொறுமையாக யோசிச்சு பாரு அரவிந்தம்மா. நானும் உனக்கு சப்போர்ட்டிவாக உன் கூடயே இருக்கேன், சரியா? உனக்கு நான் சொன்னதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முதல்ல இலக்கியாட்ட போய் பேசு. அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. மாறனையும் கூப்பிட்டு பேசு. மாறன் நல்ல பையன்தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு கூட பேசு. அவங்க லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா வீட்டில் எப்படி இந்த விஷயத்த பொறுமையாக எடுத்து சொல்லலாம், அவங்க வீட்டை எப்படி சம்மதிக்க வைக்கலான்னு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணலாம். நானும் உன் கூட இருக்கேன். அவள் உனக்கு மட்டும் தங்கச்சி இல்லை, எனக்கும் தங்கச்சி தானே. அவள் வாழ்க்கைக்கு ஒன்றுனா நான் இருக்க மாட்டேனா சொல்லு? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவள் கல்யாணத்தை நல்லபடியாக ரெண்டு குடும்பத்தையும் சேர்ந்து நடத்துகிற மாதிரியே பண்ணி முடிப்போம். எல்லாத்துலேயும் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கேன். நீ மனசை போட்டு குழப்பாம முதல்ல உன் தங்கச்சிக்கிட்ட போய் பேசு, சரியா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டு வீட்டையும் சேர்த்து தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. சரிம்மா. வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. இந்த பையனை என்னதான் பண்ணுறதோ எனக்கு ஒன்றும் தெரியல. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வாசல்லே வெயிட் பண்ண வச்சுட்டான். இனி அவன் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிட்டு வரதுக்குள்ள ஐயோ, எல்லாரும் சாப்பிட்றத பார்த்தாவே இன்னும் பசி அதிகமாக தான் ஆகுது. நீ வேணா உள்ளே போய் ஆர்டர் பண்ணிட்டு உட்காருங்கிறான். அது எப்படி நம்ம மட்டும் தனியாக போகிறது? சரி, அவனும் வரட்டும், அவனும் பசியாக தானே இருப்பான். வந்ததுக்கப்புறம் சேர்ந்தே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ரெஸ்ட் ரூம் இந்த பையன் கண்டுபிடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. ஆதிராக்கா? பிரியா? ஆமாக்கா, நான் தான். ஐயோ, அர்ஜுன் வேற ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். இந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிறத பார்த்தா என்ன பண்ணுறது? பேச வந்தவங்க கிட்ட பேசாமே இருக்க முடியாது. சீக்கிரம் பேசி அனுப்பி விட்டுறணும். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்க்கா. எல்லாம் உங்களால தான். ரொம்ப சாரிக்கா. என்னால் அன்னைக்கு உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வச்சுருந்துருப்பீங்க உங்கள் லைஃப்பை பற்றி. ஆனால் சடனாக நான் போயிட்டேங்கிறனால உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சாரிக்கா. ஐயோ பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு சடனாக எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னோன்னே எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அர்ஜுனை எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவே முன்னாடி இருந்தே நல்லா தெரியும் இல்லையா?
எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நாங்கள் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் கூட என்னால் தான் உங்கள் லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சோன்னு தினம் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை வந்து பார்க்கவோ இல்லை காண்டாக்ட் பண்ணவோ என்னால் முடியல. அதனால தான் இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன். யதார்த்தமாக உங்களை ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் நேரில் பார்த்தோன்னே சாரி சொல்லலான்னு வந்தேன்க்கா. சாரி மட்டும் இல்லைக்கா, உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸும் சொல்லணும். அன்னைக்கு நீங்கள் யாரையும் கட்டி காட்டி கொடுக்காம எங்களை நீங்கள் அனுப்பி வச்சனால தான் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம் தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் 2 பேர் வீட்லேயுமே ஓகே தான். இப்போ நாங்கள் 2 பேருமே ஒர்க் போகிறோம். வீட்டில் சந்தோஷமாக ஹாப்பியாக நாங்கள் 2 பேர் லைஃப் லீட் பண்ணுறோம். இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து அன்னைக்கு மண்டபத்தில் எங்களை அனுப்பி வச்சதே நீங்கள் தானக்கா. ஐயோ பரவாயில்லம்மா, எதுக்கு திரும்ப தேங்க்ஸ்லாம் சொல்கிற? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அது போதும். நீ வேற ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கும்போது அர்ஜுனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உன்னால் அவன் லைஃபும் போயிருக்கும், உன் லைஃபும் போயிருக்கும். எப்படியோ அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அது எனக்கு ஹாப்பி தான்டா. இதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சரியா? கண்டிப்பாக்கா, நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவோம்க்கா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு வந்தீங்களா? இல்லைக்கா, சாப்பிட்டுட்டு கிளம்பணும். அப்போ தான் உங்களை பார்த்தோம், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தோம். அர்ஜுன் கூட வந்திருக்காங்களா? ஏன்டா கேட்குறேன்? இல்லைக்கா, உங்கள் மேரேஜும் ஸ்மூத்தாக நடக்காமல் அவ்வளோ பிரச்சனையானதுக்கும் ரீசன் நான் தான். அவர் கூட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி அவரையும் பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டா எனக்கு அந்த கில்ட்னஸ் கொஞ்சம் குறையும், அதான் கேட்குறேன். ஐயோ, இவ அர்ஜுனை பார்த்தா அது தேவையில்லாத வேலை. வேண்டாம், இவ அர்ஜுனை பார்க்க வேண்டாம். இல்லைடா, அர்ஜுன் வரல, நான் என் ஃப்ரெண்டு கூட வந்தேன். ஓ அப்படியா, சரிக்கா. நான் சாரி சொன்னேன்னு ரொம்ப சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட. சரிடா. எங்களுக்கும் டைம் ஆச்சுக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா. சிஸ்டர், நானும் போயிட்டு வரேன். ஒன்ஸ் அகைன் ரொம்ப தேங்க்யூ. ஐயோ பரவாயில்ல தம்பி. அப்பாடா, ஒரு வழியாக அவங்க போயிட்டாங்க. அர்ஜுன் வரதுக்குள்ளே அவங்க 2 பேரும் போனது ரொம்ப நல்லதாக போச்சு. அர்ஜுன் மட்டும் இதை பார்த்துருந்தானா அவ்வளோதான். ஐயோ அர்ஜுன் இங்கே தான் இருக்கான், கோபமாக இருக்கான். ஒருவேளை நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ?